அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ராமநாதன் கைது தொடர்பாக சற்று முன்னர் அர்ச்சனா ஒரு கருத்தை ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கின்றார். கொழும்பில் நீதிபதி ஒருவர் அர்ச்சனாவை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பித்ததாக சமூக ஊடகங்களில் செய்தி வெளியாகுது. சமூக ஊடகங்களில் வெளியாடின கருத்து சம்பந்தமாக சில சமூக ஊடகங்கள் மிகைப்படுத்தலான கருத்துக்களை கூறியதாகவும் அது சம்பந்தமாக மக்கள் அலட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லியும் தான் அதற்கு எதிர்கொள்ள தயாராக இருப்பேன் என்று சொல்லியும் மக்கள் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று சொல்லியும் மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தலை அர்ச்சனா ராமநாதன் சற்று முன்னர் வெளியிட்டிருக்கின்றார். இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் கேட்பதற்கு இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், மேலும் இந்த காணொலியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறந்து நீங்கள் தொடர்ந்து எமது காணொலியை பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய காணொலியை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நல்ல கருத்துக்களை கமெண்ட்ஸில் எழுதுங்கள், ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அந்த கருத்துக்கள் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். எங்களுடைய காணொலி உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் லைக் பண்ண மறந்து விடாதீர்கள். அந்த லைக் பட்டனில் ஒரு அழுத்தம் கொடுத்து லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகளை உடனுக்குடன் நீங்கள் பெறக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. நாங்கள் காணொலிக்குள் செல்வோம். அர்ச்சனா ராமநாதன் கொழும்பு பேஸ்லைன் வீதியில் கடந்த 2021 மார்ச் மாதம் 22 இடம்பெற்ற விபத்தொன்றை தொடர்ந்து எதிரே வந்து தன்னுடைய காரில் மோதிய கார்ச்சாரதியை கடுமையாக தாக்கி காயப்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் நீதிமன்றில் வழக்கொன்று தொடர்ந்து இடம்பெற்று வந்து கொண்டிருந்தன. இது சம்பந்தமான வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக அர்ச்சனா ராமநாதன் சமூகம் அளிக்காமை காரணமாக அது நிலுவையில் இருந்திருக்கிறது. மேலும் 26/11/24 செவ்வாய்க்கிழமை நேற்று இந்த வழக்கு விசாரணைகள் மீண்டும் மன்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அன்றைய தேதியில் கூட அர்ச்சனா ராமநாதன் வழக்குக்கு செல்லவில்லை. அப்போ தொடர்ந்தும் விசாரணைக்கு சமூகம் அளிக்காமை காரணமாக சந்தேகத்துக்குரிய நபரான அர்ச்சனா ராமநாதன் தொடர்ந்தும் வழக்குக்கு முன்னிலையாகாத காரணத்தினால அவர் மீது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த பிடியாணை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சிரேஷ்ட பொலிஸ் அத்தியட்சர்களூடாக இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது, எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். எனவே இதன் பின்னணியில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகி இருந்தன. அர்ச்சனா கைது செய்யப்பட்டு விட்டார் என்ற கருத்து கூட காணப்பட்டது. எமது காணொலியில் கூட அர்ச்சனா கைது, அதற்கான நடவடிக்கைகள் என்ற கருத்து தான் நாங்கள் முன்வைத்திருந்தோம். இதனாலே அர்ச்சனா சமூக ஊடகங்களில் பரவிய வேண்டத்தக்காத கருத்துக்கள், அதாவது தான் கைது செய்யப்பட்டு விட்டேன் என்ற கருத்துக்கள், அதாவது உண்மைக்கு புறம்பான கருத்துக்கள், வீண் வதந்திகளை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு ஒரு தெளிவுறுத்தலை சற்று முன்னர் வெளியிட்டிருக்கின்றார். இந்த வெளியுறுத்தலில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, தற்போது பாராளுமன்றத்தில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சேல அமர்வு 2 நாட்கள் நடைபெற்று கொண்டிருப்பதாகவும் அந்த அமர்வில் தான் சமூகம் அளித்திருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லியும் இது சம்பந்தமான விளக்கங்களையும் இது சம்பந்தமான நீதிமன்ற எதிர் கொள்கைகளையும் தான் மேற்கொள்வேன் என்று சொல்லியும் தான் ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் சமூகம் அளிப்பேன் என்று சொல்லியும் பொதுமக்கள் அனாவசியமாக பயப்பட வேண்டாம் என்று சொல்லியும் அச்சப்பட வேண்டாம் என்று சொல்லியும் தன் மீது பரப்பப்படுகின்ற அவதூறு கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் அர்ச்சனா ராமநாதன். எனவே அர்ச்சனா ராமநாதன் சம்பந்தமான கருத்துக்கள் தற்போது ட்ரெண்டிங்கில் இருப்பதால், எல்லா மக்களும் திடீரென பார்ப்பதால், எல்லா மக்களும் வேகமாக பார்ப்பதால் அந்த கருத்துக்கள் மிக வேகமாக உள்நாடு வெளிநாடு என்று பரவிக்கொண்டிருக்கின்றது. எனவே தன் மீதான தவறான கருத்துக்கள் யாராவது பரப்புவார்களானால் அது ஒரு தவறான கருத்து என்று சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். எனவே தான் பாராளுமன்றத்தில் தற்போது பயிற்சி நெறியில் ஈடுபட்டு கொண்டிருப்பதாகவும் இந்த பயிற்சி நெறிகள் முடிவடைந்த பின்னர் தான் நீதிமன்றை எதிர்கொள்வதாகவும் அதற்குரிய ஆற்றல்கள் வல்லமைகள் தன்னிடம் இருப்பதாகவும் அர்ச்சனா ராமநாதன் பொதுமக்களுக்கான ஒரு தெளிவுறுத்தல் கருத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார்.